வணக்கம். இது சுபடு சியாட்டல்ல இருந்து. வணக்கம். என் பேர் ஹேமந்த். நான் சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியால இருந்து பேசுறேன். ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி டக்குன்னு போய் உங்க ஃபோன் ஏதோ ஒர்க் ஆகலன்னு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு பண்ற எபிசோடு பிளாக் அண்ட் ஒயிட். அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு. இன்னைக்கு நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. நம்ம பார்க்க போற ஒரு படத்தோட ரிவ்யூ. இது ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம். இந்த படத்தோட பேர் Godzilla -1 மைனஸ் கலர். ஸோ Godzilla -1 டிசம்பர் 2023 ரிலீஸ் ஆச்சு. இட்ஸ் a பிக் ஹிட். அந்த படத்தை ஜஸ்ட் லைக் எவ்ரி காட்ஜில்லா படத்தோட ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு 4 days ஆர் இந்த 5 days-ஆ யூஎஸ்ல அதை ஐ திங்க் ரீக்ரியேட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்ல திருப்பியும் ஒரு ஐ திங்க் தேவ் ஆடட் சம் டெக்ஸ்டர். இப்போ இந்த புள்ளி புள்ளியா வருது இல்லையா, இதெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபிலிம்ல எடுத்த மாதிரி எடுத்து ரீக்ரியேட் பண்ணி 4-5 days ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க யூஎஸ்ல இருந்து இந்த படம் பார்க்கலன்னா another 2.5 days இந்த படம் ஓடும்னு நினைக்கிறேன். இப்போ January 29th. So or you can wait and watch it in the DVD, but தியேட்டர்ல பாக்குற மாதிரி இருக்காது. கரெக்டா ஹேமந்த்? டிவிடியா? அப்படின்னா என்ன? பாக்குறவங்க அதாவது ஏதோ 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ரெக்கார்ட் பண்ணிருக்கானுங்க. இப்போ கொஞ்சம் லேட்டா வருது. இது வேற இந்த படம் 1954ல ரிலீஸ் ஆன ஒரிஜினல் மூவி. ஸோ ஓகே, ஜஸ்ட் ப்ளூரே ஆர் லைக் ஓடிடி. யாரும் ப்ளூரே கூட யாரும் வயசானவங்க தள்ளி வச்சிடறாங்க. ஓடிடி பேசிக்கலி. யா ஹேமந்த் ரிவ்யூ எழுதியிருந்தாரு. அப்போ அதுல நான் படம் பார்த்தேன், நல்லா இருக்கு. இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் எழுதினாரு. அதோட நான் பாக்குறத நிறுத்திட்டு அந்த படம் பார்க்க போயிட்டேன். படிக்கிறத நிறுத்திட்டு படம் பார்க்க போயிட்டேன். சோ கடைசியா நான் பார்த்ததுனால நான் சொல்றேன், அப்புறம் ஹேமந்த் சொல்லுவாரு. நான் குட்டியா டக்குன்னு அந்த படத்தோட ஒரு ரிவ்யூ சொல்லிடுறேன். அந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி I'll say this, which is இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு தோணுது இது, அதனால சொல்றேன். ஸோ எவ்ரி ரிலேஷன்ஷிப் ஃபிலிம் நல்ல படமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா எல்லா நல்ல படமும் ஒரு ரிலேஷன்ஷிப் படமா தான் இருக்கணும்னு ஹிஸ்டரி டெல்ஸ் அஸ் தட். ஸோ அந்த விதத்துல இந்த படம் காட்ஜிலான்னு பேரே வச்சாச்சு. இது ஒரு மான்ஸ்டர் ஃபிலிம். அதாவது ஒரு காட்ஜிலா அட்டாக் பண்ணுது 1945ல, ரைட் அட் த எண்ட் ஆஃப் ஜப்பான் எண்ட்ஸ் வேர்ல்ட் வார் 2. அந்த எண்ட்ல இருந்து இந்த காட்ஜிலா அட்டாக் பண்ணுது. அப்போ என்ன நடக்குதுன்றது அந்த கால சோசியல் லைஃப அவங்க எப்படி ஜாப்பனீஸ் ஆஃப்டர் 2 ஆட்டம் பாம் அட்டாக்ஸ்க்கு அப்புறமா they started to build a country. And the shadow of that wake of that atom bomb disaster, in the padam they have another war to fight, and which is this Godzilla, which is like the sea monster. அது டோக்கியோவையும் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளையும் அட்டாக் பண்ணுது. அது எப்படி மக்கள் இது பண்றாங்கன்னு இந்த மாதிரி எக்கச்சக்க படம் வந்திருக்கு, ரைட்? காட்ஜிலா வச்சே ஒரு 1000 படம் வந்திருக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் மான்ஸ்டர் படம் பாக்குறத நிறுத்தி. ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு ஜஸ்ட் ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். இது பெருசா இன்னும் பெருசா இருக்கே தவிர அதுல ஒரு சோல் இல்லை அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த படத்துல ஒரு எமோஷனல் ஸ்டோரி இருக்கு, ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கு. அது எல்லாத்துக்கும் தாண்டி அந்த காட்ஜிலாவே ஏதோ ஒரு என்ன சொல்லலாம், how do I say, it's ஒரு அலிகாரி ஆர் இட்ஸ் a metaphor for something much bigger அப்படின்னு தான் எனக்கு அந்த படம் பார்த்தோன்னே தோணுச்சு. ஸோ எனிவே ஐ லெட் ஹேமந்த் உங்களோட வியூ சொல்லுங்க, உங்களோட ரிவ்யூ ஃபுல்லா சொல்லுங்க, அதுக்கப்புறம் we'll start talking. யா ஸோ எனக்கு படம் ஆக்சிடென்டலா பார்த்தேன். ஒரு பெரிய விருப்பம் இல்லாமல் சரி ஏதோ போய் பார்ப்போமேன்னு பார்த்துட்டு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காக டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம அப்புறம் பேசலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் சொன்ன மாதிரி இட் ஹேட் அ ஹியூமன் ஸ்டோரி டு இட். யூஸ்வல் மான்ஸ்டர் மூவியில் என்னன்னாக்க இட்ஸ் ஜஸ்ட் பேசிக்கலி அடுத்த விஎஃப்எக்ஸ் அப்படி இன்னும் கொஞ்சம் அப்படியே துல்லியமா காமிக்கலாம், எப்படி இன்னும் பெருசாக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி மான்ஸ்டர் பெருசாது, இன்னொரு மான்ஸ்டர் கொண்டு வருது, இல்லாட்டி டிஸ்ட்ரக்ஷன் எப்படி இன்னும் அழகா காமிக்கிறது, இதுதான் காமிச்சாங்களே தவிர there's no story, there's no human story or an emotional anchor in the movie, in the movies, இந்த மான்ஸ்டர் மூவி எல்லாம். ஸோ ஒரு முக்கியமான இது பட்சம் நான் சொல்ல போற முக்கால் விஷயம் நான் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த மூவி க்ரூ. ஸோ நான் சொல்ற விஷயம் அஃப்கோர்ஸ் நான் இங்கே படிச்சது தான். ஜாப்பனீஸ்ல தே ஹேவ் சம்திங் கால் டாட்டியகாமி, விச் இஸ் பேசிக்கலி நம்ம
a spirit with bad intentions or can take bad intentions அப்படின்றது வந்து இட்ஸ் a key distinction for Japanese Godzillas. ஏன்னா அவங்க அது ம். ஒரு 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 மான்ஸ்டரை மட்டும் பார்க்கல, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடவுள் ரூபத்துல, கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல வந்து இப்போ வந்து காட்டேரி ஆர் லைக் நம்மளுக்கு புரியுது. ஒரு சில சில லெஜெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் இட் டசன்ட் ஹேவ் டு ஆல்வேஸ் பி நைஸ், குட் ஸ்பிரிட், தேர்ஸ் ஆல்சோ பேட் ஸ்பிரிட்ஸ். ஸோ அந்த ஒரு எலிமெண்ட்டை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அன் அமெரிக்கன் டைரக்டர் ஒரு ஒரு ஜாப்பனீஸ் டைரக்டர் டீல் பண்ணும்போது அது எப்படி வந்து அது வந்து ஒரு 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 அவதாரம் எடுக்குது. அண்ட் ஹவு பீப்புள் ஆர் லைக் கேன் ஆஃப் லைக் ஒரு பயம் கலந்த ஒரு ஒரு மரியாதை கலந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் வேர் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மான்ஸ்டர்ன்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் கம் த்ரூ ஆல் த்ரூ த மூவி. ஐ சி, ஐ சி. ஓகே. ஸோ பை த வே, இந்த படத்துல வந்து இந்த ரிவ்யூல வந்து ஸ்பாய்லர்ஸ் இருக்க போகுது. ஸோ நீங்க படம் பார்க்கலன்னா மேபி ஸ்டாப், பாஸ் ஹியர் அண்ட் தென் கம் பேக் அண்ட் வாட்ச் இட். ஸோ எனக்கு என்ன ஹேமந்த் இந்த படத்துல பிடிச்சிருந்ததுன்னா, ஸோ இந்த படத்துல வந்து ஒரு மெயின் கேரக்டர், அவன் பேர் என்னமோ நினைச்சேன், ஷிகிஷிமா ஆர் சம்திங் லைக் தட். அவர் வந்து ஒரு காமிகாசி பைலட், அதாவது ஒரு சூசைட் மிஷனுக்காக அனுப்பப்படுற ஒரு பைலட். அவரோட வேலையை அவர் பண்ணாம அதுல கொஞ்சம் பயந்து போய் ஐ திங்க் ஹி காப்ஸ் அவுட் ஆஃப் இட். ஒரு ஐலண்ட்ல ஃபிளைட்டை இறக்கிடுறாரு. ஃபிளைட்டை இறக்கி ஐ திங்க் இந்த ஃபிளைட்ல ஒரு பஞ்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ் அங்க இருக்காங்க. அவருக்கு கிட்ட இந்த ஃபிளைட்ல ஏதோ தப்பு போல இருக்கு பாருங்க, நான் அவங்க பார்த்துட்டு ஒன்றும் இல்லையா ஃபிளைட்லன்னு. அதுல ஒரு மெக்கானிக் வந்து, நீ பண்ணது எனக்கு புரியுது, ஏன்னா காமிகாசி பைலட், நீ யூ ஆர் மென்ட் டு கோ அண்ட் ஹாவ் அ சூசைட் மிஷன், யூ ஹேவ் டு கோ எனிமியை அட்டாக் பண்றது தான் உங்களோட இது. ஹேமந்த் And ஏதோ it's your சொன்னீங்க honor. நீங்க. It's your honor. You're supposed to ஓ ஐ fulfill சி. that honor. And ரைட், Japanese, basically Japanese are losing at that point, and for ரைட். them, it was a matter of honor to die brave. Or இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, basically kamikaze pilots were like, so தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்றேன் நான், just they would just fly, find a ship or like some in the sea, like American ships or like allied ships பார்த்துட்டு they will just dive into the ship rather than attacking or anything. Their goal is to never escape. கரெக்ட். உயிரோட திரும்பி வரக்கூடாது, அதான் கோல். அப்பதான் அப்பதான் பெருமை. ஆமா. சோ இந்த இந்த நம்ம ஹீரோ வந்து அதுக்குள்ள பயந்து போய் ஒரு ஒரு ஐலண்ட்ல இறக்கி, ஏதோ ஒரு ரீசன், ஐ திங்க் இது ஏதோ வண்டி ஓடலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு மெக்கானிக்கல் மெக்கானிக் ஃபெயிலியர். வந்து, ஆமா ஆமா. இல்ல கரெக்டா தான் இருக்குது, எனக்கு புரியுது நீ ஏன் பண்ணேன்னு, பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை. எனிவே நம்ம தோக்கறத போய் நீ என்னத்துக்கு போய் திருப்பி நீ போய் சாகுற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது த காட்ஜிலா அட்டாக்ஸ். ஓகே, நான் கதையை திருப்பி சொல்ல வரல, பட் நான் இதுக்கு ஏன் போறேன்னா, த காட்ஜிலா அட்டாக்ஸ். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சி மான்ஸ்டர், அதுக்கு வந்து அது ஒரு ஒரு 100 பேரை ஒரு மெதியில அமுக்கி சாகடிச்சிட முடியும். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அந்த ஹீரோக்கும் இந்த பயந்து போன அந்த அந்த சூசைட் மிஷனுக்காக பயந்து போய் எஸ்கேப் பண்ண அந்த ஹீரோக்கும் அந்த காட்ஜிலாக்கும் ஒரு பர்சனல் கனெக்ஷன் அவங்க உண்டாக்கணும். நாட் போத் வேஸ், பட் அட்லீஸ்ட் ஃப்ரம் த ஹீரோ, அந்த அந்த ஹீரோ, அந்த ஷிகிஷிமா அந்த பைலட்க்கும் அந்த காட்ஜிலாக்கும் அந்த கனெக்ஷனை உருவாக்குறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீனை அவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவரால் அப்போ காட்ஜிலாவை கொலை பண்ண முடியும். அவரோட ஃபிளைட்ல இருக்க கண்ணை வச்சு கொலை பண்ணிருக்கலாம், கொண்டு இருக்கலாம் அப்பவே. ஆனா பண்ணாம விட்டதுனால அப்பவும் பயந்து போய் ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. அங்க இருக்கிற நிறைய மெக்கானிக் செத்து போயிடுறாங்க. சோ அந்த காட்ஜிலா எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் பெருசாயிடுது. இதுதான் கதை. ஆனா நான் எப்படி அத கடைசியில அந்த படம் முடியும் பொழுது அவருக்கு வந்து he already has PTSD நான் நினைக்கிறேன். ஓகே, there is definitely guilt, பட் அதுல ஒரு ட்ராமாவும் இன்வால்வ் ஆயிருக்குது. அதாவது சூசைட் மிஷனுக்கு ஒருத்தனுக்கு போனவன் கொலை பண்ணாம தப்பிச்சு வருதுல, அண்ட் நம்மளோட ப்ராப்ளத்தினால ஒரு நிறைய மெக்கானிக்ஸ், அந்த ஐலண்ட்ல இருக்க மெக்கானிக்ஸ் வந்து நம்ம சாகடிச்சிருக்க முடியும். ஆனா பண்ணாததால இந்த இந்த இவங்க எல்லாம் செத்து போயிட்டான்றதுல ஒரு கில்ட்டும் சேர்ந்துக்குது. இந்த படத்தோட அத நான் என்ன சொல்றேன்னா, இந்த படத்தோட மெட்டஃபர்ன்றது இந்த காட்ஸிலாவே அவனோட கில்ட்டோட ஒரு மெட்டஃபர் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை அவன் வென்றெடுக்கணும்னா அவன் ஒரு காமிகாசி பைலட், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அவன் எடுத்துட்டு போய் he has to dive into it. கடைசி சீன்ல அந்த காட்ஜிலாவோட வாயில போய் அதை சொருகிறது is a way of suicide mission. And then he also wins. Is this how you understood him? And this is how I understood it. This is why it was such a big payback for me and the film. எஸ், தட்ஸ் த ஹோல். நான் சொன்ன ஹியூமன் எலிமெண்ட்ன்றது வந்து நீங்க வந்து ஒரு 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 மான்ஸ்டர் அட்டாக்கிங் சிட்டின்றதை விட்டு இட்ஸ் அ ரிடெம்ஷன் ஸ்டோரி. அதாவது ஒருத்தன் வந்து
தன்னோட கடமையை செய்ய தவறு ஒருத்தனோட கில்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி வளர்ந்து வளர்ந்து வந்து அது வந்து அது வந்து அழியல. ஓகே, அது அது உலாத்திட்டு இருக்குது உலகத்துல. அண்ட் இட்ஸ் ரிமைண்டிங் ஹிம் அண்ட் ஹி இஸ் ஓகே வித் தட் அப் டு அ பாயிண்ட் வேர் ஹி இஸ் லைக் அது வந்து ஒரு பெரிய ஒரு 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 as he says right my war is not over yet அப்படின்னு. ஆனா அது when it gets personal that's when he becomes brave. அவனுக்கு ஒரு பர்சனல் ட்ராஜடி நடக்கும்போது தான் வந்து சரி ஓகே இது இது வந்து இது மேல விட்டு வைக்க கூடாது, இதுக்கப்புறம் நம்ம வந்து இது அழிச்சே ஆகணும்ன்ற அப்போ ஒரு 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 வெறி தோணுது. ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் பிகாஸ் நான் படிச்சதால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த காட்ஸிலா என்ன ஆகுதுனாக்கா அதை அட்டாக் பண்ணும்போது முதல்ல வந்து when he had a chance to when he has a shot அவனோட ஃபிளைட் அங்க நிக்குது டார்மாக்ல, காட்ஸிலா ரைட் in front of him. எல்லாரும் சொல்றாங்க அதை கொன்னுடு அப்படின்ட்டு and he could have done that because he has like a 20 millimeter gun attached to his aircraft. ஆனா அவன் வந்து பயந்து போய் விட்டுறான். நீங்க சொன்ன மாதிரி பிடிஎஸ்டியா இருக்கலாம். அந்த நேரத்துல வந்து ஜப்பான் was basically losing the war and lot of the soldiers were pushed against their will to die, very young people, right? So அது அட்டாக் பண்ணும்போது ஆக்சுவலா அது அவ்வளவு பெரிய பெரிய இதுவே கிடையாது, அவ்வளவு பெரிய ஒரு மான்ஸ்டரே கிடையாது. ஸோ what I read the intention was that அதுக்கப்புறம் there's like cross ரோடுன்னு ஒரு ஒரு அந்த இது ஜப்பான் பக்கத்துல ஒரு ஓஷன்ல there is a nuclear testing. அந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ல the Godzilla is exposed and it gains all the powers after that. I see. And then it becomes this incredibly self-repairing monster that cannot be destroyed no matter how many guns you put to it, no matter how many bombs you drop on it. It basically gets the power to actually release a heat wave and also release all sorts of things. நீங்க சொன்ன மாதிரி it becomes this insurmountable enemy that is let loose on Japan, specifically on Tokyo. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முன்னாடி எல்லாம் நம்ம சின்ன வயசுல எல்லாம் அந்த இந்தியால இருக்கும்போது நான் நிறைய 2-3 காட்ஸிலா படம் பார்த்திருக்கேன். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த எங்க மாமா சொன்னது இந்த காட்ஸிலாவே வந்து இட்ஸ் a metaphor for the atom bomb. சோ இந்த ரைட் அப்படிதானே அந்த படம் ஆரம்பிச்சதே வந்து it is basically சண்டை and the nuclear weapons and all of that. அதுக்கு எதிர்த்து 54ல right the first movie right after Japan was reconstructing after the devastation. சோ அவங்க எப்படி அதை மெட்டபரிக்கலா டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காட்ஸிலா கேரக்டரை கடல்ல இருந்து ஒண்ணு வந்து நம்மள அழிக்க பாக்குது and it's ultra powerful, right? and it can release these heat waves. so அதுவே வந்து ஒரு ஆட்டம் பாம்போட ஒரு வெர்ஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் நோ எவ்வளவு உண்மை ஒண்ணு அது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் எனக்கு it was a post covid movie. Oh, I see. Actually, இப்ப பார்க்கல, அது டைரக்டர் சொன்ன விஷயம் நான் படிச்சது என்னன்னா they wanted to criticize the Japanese government for not being open and transparent about several things that happened during COVID. அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த காட்ஸிலா அட்டாக் பண்ணும்போது கூட வந்து இது யாருக்கிட்ட சொல்லாதீங்கன்னுவாங்க, மூடி மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதையும் தாண்டி அது வந்து நிறைய பேரை வந்து சொல்லாததால அது so and again the movie in a country is broken and they have no faith in the government. That's true. That comes across very well. Yes. So and there நிறைய layers create பண்ணது ஒரு beautiful thing. இதெல்லாம் தாண்டி எனக்கு படத்துல பிடிச்ச விஷயம் என்னன்னாக்க it was made between 10 and 15 million dollars. Okay, in comparison the last Godzilla movie was made with 10 times this budget. Oh really? Wow. $100 million. இது வெறும் இவ்வளவு பட்ஜெட்ல பண்ணதால it is a lesson. இது நிறைய பேர் சொல்ற விஷயம், இது என்னோடது கிடையாது. Creativity comes in when you are low on budget. Okay, you limitations improve creativity for sure, right? Okay, இது ஏன் நான் இது சொல்றேன்னாக்க and why we are talking about this movie is this is not the last VFX movie of the there are other movies. Standout is they basically bootstrap this whole effort. யாருக்கெல்லாம் விஎஃப்எக்ஸ் தரமோ இந்த படம் ஒன்று பண்றோம் வாங்கடா, காட்ஸில்லாவோட லவ்வுக்காக நிறைய பேர் வந்து இதை பண்ணி கொடுத்த படம். ஓகே, அந்த டைரக்டர் himself is a VFX technician. ஓகே, ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டல, ஒரு இடத்துல கூட. கண்டிப்பா
low கண்டிப்பா. budget. It's created, not in a Hollywood studio. It's created to a point where they didn't have computers that are fast enough to generate the CGI. Okay, ஓ! சோ ரெண்டர் பண்ணறதுக்கு பண்றதுக்கு கம்ப்யூட்டர் இல்லாம தியேட்டர் ஆஃப் பண்ணி திருப்பி திருப்பி ஆன் பண்ணி ஜென்ரேட் பண்றாங்க. அந்த லெவல்ல பண்ணிட்டு படம் was didn't even have the confidence to release the movie. ம். So ரியலி? நிஜமாவா? நான் எனக்கு இதனால தான் வந்து எனக்கு உங்களுக்கு எப்படி விஎஃப்எக்ஸ் புடிச்சதோ, எனக்கு விஎஃப்எக்ஸ தவிர மத்தது எல்லாமே புடிச்சது. விஎஃப்எக்ஸ் புடிக்கலன்னு இல்ல. yeah, ஐ no, ஆக்சுவலி I agree. ஃபார் த So ஃபர்ஸ்ட் டைம் யூசுவலா வந்து அனகோண்டா படம் பாத்தீங்கன்னா யூ வாண்ட் அனகோண்டா டு வின். ஏன்னா அதுதான் ஹீரோ அந்த படத்துல. correct. ஆனா எனக்கு இங்க ஐ வாண்டட் த மனுஷங்க டு வின். பிகாஸ் ஐ யூனோ அதனாலதான் அந்த காட்ஜில்லா வந்து நீங்க சொன்ன மாதிரி முதல்ல இல்ல இந்த நீலி மாதிரியோ இல்ல அந்த மாதிரி ஒரு நல்லதும் கெட்டதும் இருக்கிற மாதிரியே காட்டல. அது ஃபுல்லாவே அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் a bunch of evil அப்படின்ற மாதிரி தான் நான் no. எடுத்துக்கிட்டேன் ஹேமந்த். அதனால வந்து ஐ வாண்டட் த ஹியூமன்ஸ் டு ஹேவ் அ They விக்டரி. cleverly built the human side, right? ஒரு ரைட். ரிலேஷன்ஷிப் நீங்க சொன்ன மாதிரி there's a small family that's coming together, but அது அதுவும் ஒரு நடக்காம போய் அதுவும் ஒரு யுனிக் ஃபேமிலி. எனக்கு வந்து எப்படி எனக்கு தோணுச்சுன்னா ஐ வாண்டட் டு சே இப்ப பார்த்தால் பசி தீரும் பாலும் பழம். ஏன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்ததுனால ஒரு பீம் சிங் படத்துல வந்து ஒரு சி மான்ஸ்டர் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இல்லனா இன்வேரியபிளி ஐ தாட் அபவுட் கன்னத்தில் முத்தமிட்டால். ஒன் இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் ஸ்டோரி அண்ட் அதுல ஒரு அடாப்ஷன் கதை இருக்கு. அதுல வந்து அடாப்ஷன் கதை மட்டும் இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இல்ல. இப்போ நீங்க வந்து இப்போ ஓகே கண்மணியும் கன்னத்தில் முத்தமிட்டாலையும் ஒரு ரீமிக்ஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கதை. அண்ட் இட் டாக்ஸ் a lot இது ஒரு about தமிழ் படம் பாக்குற மாதிரியே இருந்துச்சு ஆக்சுவலா. எனக்கு வந்து எக்ஸாக்ட்லி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. that's probably what appealed to a lot of us, and but it's a universal feeling. யூஎஸ்லயும் நல்லா ஓடிச்சு. யூஎஸ்ல அவங்க எதிர்பார்க்கல, அது ஓடுனே எதிர்பார்க்காம ரிலீஸ் பண்ணி பயங்கர ஹிட். Yeah, great writing. I mean, you have to give it to the great writing that. Yeah, and one other thing that I want to finish off on the technical. Sorry. நம்ம தமிழ் படத்துல வந்து என்னோட ஒப்பீனியன் எனக்கு விஎஃப்எக்ஸ் வரலன்னா விட்டுடுங்க. ஓகே, டோன்ட் ரைட் இட் அட் ஆல். இதை நான் பண்றேன், இது தேவையே கிடையாது. ஓகே, your writing can actually fill in that gap. இது ஒரு படம் வந்து பிரம்மாண்டமா மாவீரன்ல வந்து for all the writing அந்த கடைசி 10 நிமிஷம் தேவையே இல்லை எனக்கு கேட்டா. Yes, it was badly done. It was or the VFX spoiled it. Correct. Let's not do it. Okay, let's not do it until we have the money or the crafting to do such a thing. And then see another example of how technically like a creativity sound in the படத்துல எப்படி தோணுச்சு? Oh, amazing. The score was amazing. அது எப்படின்னா அந்த சவுண்ட், இந்த பழைய காலத்து 1940s 50s சவுண்ட், சந்திரலேகா சவுண்ட் இருக்கு இல்லையா, அத வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வந்தா எப்படி? ஓ மை காட், இட் வாஸ் மைண்ட் பிரெத். கம்ப்யூட்டரைஸ் கூட கிடையாது, அதோட பேசிக் இட் இஸ் ஒரிஜினல் சவுண்ட். ஓகே, ஓ இஸ் இட்? ஓகே, 1954 ஒரிஜினல் அந்த Godzilla roar இருக்கு இல்லையா, you know what they've done with that? They played it over loudspeaker and recorded that digitally. இவ்வளவுதான் அவங்க எஃபெக்ட். அண்ட் நம்மளுக்கு தியேட்டர்ல பார்த்தாக்க காது வந்து அப்படியே பயம் வந்து லைக் யூ கேன் ஃபீல் த ரோர் ஆஃப் த பீஸ்ட். இல்ல சீட் எல்லாம் அதிர்ச்சி. ஆக்சுவலி வந்து the roar was so அதாவது அத்தென்டிக்கா இருந்தது. That is why I felt black and white is probably the best version for this film. தெரியாம நம்ம போயிட்டோம் black and whiteக்கு, but it turns out to be the best version for this film. I absolutely loved. அதுவும் அவங்க வந்து they didn't just what they said was also that they didn't just convert it to black and white. They actually had to mask certain areas so it is not converted into the contrast எல்லாம் பார்த்து they've done it frame by frame by hand. This is how much I didn't read about it, but I definitely thought இது ரீகிரேட் பண்ண படம். சும்மா வந்து சேச்சுரேஷனை டவுன் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கன்வர்ட் ஃபில்டர் மாதிரி மாத்தாம விட்டது படம். சோ நிறைய சாஃப்ட்டாவும் இருக்கு. அந்த லென்ஸ் வந்து look like actually shot in film மாதிரி. எனக்கு அதுதான் ரொம்ப அப்பீல் பண்ணுச்சு அந்த படத்தை. and எனக்கு VFX எனக்கு என்ன I thought they had a higher budget, but that was another big point. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், some of the effects are very unique. ஒரு ஷிப் அப்படியே பறந்து போய் ஒரு பில்டிங்ல விழும், லைக் முழு ஷிப். லைக் ரியல் லைஃப்ல நான் பார்த்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு தோணுச்சு. Unlike a graphics, right? Like right. எது graphics எது ரியல்னு தெரியாம போச்சு. In fact, 90% of the movie is just graphics. That's the whole part, right? You cannot figure it out at all. Yeah, அந்த அலையா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், அந்த நீந்தி வர அந்த Godzillaவா இருக்கட்டும், அவ்வளோ தத்ரூபமா இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு. And that's why we thought like we should talk about this movie, like
வேற எந்த படம் பத்தி பேசுறோமோ இல்லையோ தெரியல. பட் டெக்னிக்கலி இது இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் ஐவ் சீன் இன் தி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அப்சல்யூட்லி. எனக்கு வந்து இந்த சூப்பர் ஹீரோ படத்துலலாம் வந்து நல்ல வேளை இதுல வந்து ஏதாவது யூனிவர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்களேன்னு கொஞ்சம் பயம்லாம் இருந்தது. ஓகே. இல்ல வந்து காட்ஸில்லா யூனிவர்ஸ் அப்படி இப்படின்னு அதெல்லாம் எதுவுமே இல்லாம இதெல்லாத்தையும் நம்ம ரொம்ப சிம்பிளி புட் பார்த்தால் பசி தீரும்ல சி மான்ஸ்டர் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம். த சவுண்ட் வாஸ் த ஸ்கோர் வாஸ் அத்தென்டிக். the writing was so spot on and ரொம்ப பியூட்டிஃபுல்லா எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, இன்க்ளூடிங் அவனோட ஸ்பி வைஃப், அவனோட அந்த ஆண்ட்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அந்த அவங்க வைஃப் போனதுக்கு அப்புறமா காணாம போனதுக்கு அப்புறம் ஒருத்தங்க வராங்க, அவங்க அந்த மெக்கானிக்கு கூட ஒரு ஆர்க் இருக்கு. He comes back at the end, right? That's the only surviving guy that knows he cheated. Correct. And அந்த ரிடம்ஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து அவன் கடைசியில தேவைன்றதுக்காக வந்து திருப்பி அவனை வந்து இருந்தோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுக்காக மட்டும் அவன் வரல. இல்ல there is other things that he serves. Exactly. He creates a whole other thing. Yeah. So and நம்ம ஆர்ஆர்ஆர் மாதிரி வந்து ரொம்ப அழகா they brought us into the plot. எப்படி சொல்றேன்னா, ஏன்னா ஆர்ஆர்ஆர் சொல்றேன்னா, அவங்க வந்து ஒரு ஜியோகிராஃபி, இப்போ ஆர்ஆர்ஆர்ல வந்து நீ இந்த பக்கம் ஜம்ப் பண்ணு, நீ இந்த பக்கம் ஜம்ப் பண்ணு, அப்படி வந்து நம்ம கைப்பிடிப்போம். எக்ஸாக்ட்லி சேம் வே அவங்க எப்படி அந்த காட்ஜிலாவை அட்டாக் பண்றதுக்காக they round it up and then they are taking it down. I was bought into that scene. It was so authentically done to a point that I completely bought into that. I want to give credit to a Tamil movie which did this 30 years ago. இணைந்த கைகளா? இணைந்த கைகள் interval scene. Yes. அருண் பாண்டியன் and ராம்கி jump over அந்த ட்ரெயினோட இதுக்கு அந்த கேபிள் அந்த இப்படி சுத்திட்டு ரெண்டு பேரும் வந்து கை பிடிக்கிறது. அந்த காலத்துல it was way like different for Tamil movie. Of course அப்பவே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு, பட் I couldn't resist. It was நம்ம கிளிஃப் ஹேங்கர் பார்த்த போது என்ன பண்ணோமோ அதை இணைந்த கைகள் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. And by the way, அந்த படம் was shot by film students Abhavanan and team, and I think all props to the group of people who made இணைந்த கைகள். And அதுல ஒரு கிரேட் சாங் வேற இருக்கு, இதை யூஸ் பண்ணி இந்த ஜாப்பனீஸ் படத்துக்கு நடுவுல அந்தி நேர தென்றல் காற்றுன்ற பாட்டை ஜென்சி மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். So any other thoughts, Hemant? I mean, எனக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது தெரியுமா? When his wife is actually on the train and it actually pulls her up. இது எல்லா படத்துலயும் வர சீன் தான். கீழே ஒரு ஓட்ட, அவ தொங்கணும், அவ எப்படி அதுல இருந்து தப்பிக்க போறா அப்படின்னு. பட் இதுல வந்து இல்லையும் தப்பு இல்லாமலாம் இல்ல, இதுல வந்து நீங்க வந்து ஒரு மான்ஸ்டர் அட்டாக்ல உயிர் பழைக்கணும்னா ஸ்டெப் நம்பர் 1 2 பில்டிங்க்கு நடுவுல நின்றுக்கோங்க, தப்பிச்சிருவீங்க அப்படின்றத இந்த படமும் காட்டுது. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் த the coincidence. நிறைய வந்து கன்வீனியன்ட் கோஇன்சிடென்சஸ் நிறைய இருக்குது, பட் இதுதான் படம், ரைட்? இதுதான் ஸ்டோரி டெல்லிங். when you have won me over with all the other things, நீ குட்டி குட்டி தப்பு பண்ணாலும் எனக்கு அது வந்து கண்ணில் படவே போறதில்லை. ஏன்னா I'm still like in that high emotional high. When you don't do that and you expect me to like take a leap of faith, சாரி, அங்கதான் வந்து பிரச்சனை. கண்டிப்பா. ஓகே, இது வந்து Godzilla -1 -color அப்படின்ற ஜாப்பனீஸ் படத்தோட ரிவ்யூ. அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.